ஓம் தாரமர் கொன்றையும் ஷண்பகமாலையும் சாத்தும் தில்லை ஊரர்தம் பாகத்து உமை மைந்தனே உலகேழும் பெற்ற சீரபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தையுள்ளே காரமர்மேனி கணபதியே நிற்க கட்டுரையே. எல்லாருக்கும் நமஸ்காரம். ஸ்ரீ அபிராமி பட்டர் அருளிய அபிராமி அந்தாதியில இப்ப 12வது பாடல பார்க்கலாம். கண்ணியதுன் புகழ் கற்பதுன் நாமம் கசிந்து பத்தி பண்ணியதுன் இருபாதாம் புயத்தில் பகல் இரவா நண்ணியதுன்னை நயந்தோரவயத்து நான் முன் செய்த புண்ணியமேது என் அம்மே புவி ஏழையும் பூத்தவளே. நமக்கு அம்பாள் 3 கரணங்களை கொடுத்திருக்கா. மனம், வாக்கு, காயம். இதை பயன்படுத்தி நாம நல்ல புண்ணிய செயல்கள்ல நாம நிறைய ஈடுபடலாம். நிறைய பிறருக்கு உபகாரமாக எத்தனையோ செயல்களை செய்யலாம். அறத்தை சார்ந்த வாழ்க்கை முறையில நம்ம இந்த மனம், வாக்கு, காயம் 3த்தையும் நல்ல விஷயங்கள்ல செலுத்துறதுக்கு நாம கடமைப்பட்டிருக்கோம். மனதை கொண்டு நம்ம எத்தனை வேணா நம்ம தேவையில்லாத விஷயங்களை மனசுல போட்டு அதுக்கு தேவையில்லாத ஸ்ட்ரெஸ் கொடுத்து கண்ட விஷயங்களை மனதுல போட்டு உழற்றி இல்ல புலனின்ப பொருட்களை மாத்திரமே அதுக்கு கொடுத்து அதை கெட்டு அலைய வைக்க முடியும். அதே மாதிரி வாக்கை பயன்படுத்தி எத்தனையோ தேவையில்லாத பயனற்ற மற்றவர்களுக்கு ஒரு பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத விஷயங்களை பேசி பேசி மற்றவர்களின் குண தோஷங்களை பற்றி பேசி பேசியே நம்முடைய வாக்கினை நாம வெறுக்கடைய செய்ய முடியும். அதே போல நம்மளுடைய உடம்பை கொண்டும் எல்லாருக்கும் பயன்படும்படியா நமக்கும் நன்மை பயக்கும்படி உலகத்தார் எத்தனையோ பேருக்கு எத்தனையோ சர்வீஸ் தேவைப்படுது. நம்மால முயன்ற உபகாரங்களை மற்றவங்களுக்கு செய்ய முடியும், சர்வீஸ் பண்ண முடியும். அதே சமயம் நல்லா அழகா யோகா பண்ணி நம்ம உடம்பை கட்டுப்பாட்டுல வச்சு நம்ம பிசிக்கலா நம்ம நல்லா உடம்பையும் மனதையும் நல்லா வச்சிருந்தாதான் நம்ம அதை நன்கு பயன்படுத்த முடியும். இதெல்லாம் நல்லா செய்யலாம். இல்லை எப்படி வேணா நம்ம போகிற இடத்துக்கெல்லாம் எங்கெல்லாம் போக தேவையில்லையோ போகாத இடம் தண்ணிலே போக வேண்டாம்னு சொல்றா இல்லையா ஔவையார். அந்த மாதிரி தேவையில்லாத இடங்களுக்கு எல்லாம் சுத்தி கொஞ்சோண்டு வேலை பார்க்கறதுக்காக எக்கச்சக்கமான எனர்ஜியை வேஸ்ட் பண்ணி அந்த மாதிரிலாம் நிறைய நம்ம தேவையில்லாம உழன்றிருப்போம். நான் இந்த பாட்டுல அபிராமி பட்டர் நமக்கு என்ன சொல்லி தராருன்னா, இந்த மனம், வாக்கு, காயம் இந்த 3ஐயும் நம்ம எப்படி பயன்படுத்தணும், நல்லா வச்சிருக்கணும். நம்மளுடைய மனசுக்கு சத்தான ஆகாரம் உடம்புக்கு மாத்திரமில்ல மனதிற்கும் நாம் வழங்க வேண்டும். நல்ல எண்ணங்களை நாம வழங்கணும். நல்ல சிந்தனைகள், நல்ல உயர்வான சிந்தனைகள், உரமிக்க சிந்தனைகளை நாம மனதிற்கு கொடுக்கணும். அதே மாதிரி நல்ல புத்தகங்களை படிக்கிறது, நல்ல சொற்பொழிவுகளை கேட்கிறது, மற்றவங்களுக்கு இயன்ற வகையில நம்மால உடம்பால முயன்று நாம ஏதாவது நாம ஹெல்ப் பண்றது, உபகாரம் பண்றது, கம்யூனிட்டிக்கு சர்வீஸ் பண்றது, இது எல்லாமே ரொம்ப முக்கியம். இந்த பாட்டுல என்ன சொல்றாரு? கண்ணியது உன் புகழ். அம்மா நான் எப்படி இருக்கேன்னா எப்பவும் கண்ணும் கருத்துமாய் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதாவது நம்ம அவ்வளவு அட்டென்ஷன் கொடுக்குறோம் ஒரு விஷயத்துக்கு அப்படின்னு சொல்லும்போது கண்ணும் கருத்துமா என் குழந்தைய வளர்த்தேன் அப்படின்னு சொல்லுவோம். கண்ணியது, என்னுடைய அட்டென்ஷன் ஃபுல்லா எதுல இருக்கு, என் மனசுல எப்பவும் நீங்காமல் இடம்பெற்றிருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா உன்னுடைய புகழ், உன்னுடைய அருள், உன்னுடைய திருவுருவ தியானம், உன்னுடைய குண தியானம். அதை தான் நான் எப்பவும் நீ எப்படி எனக்கு அருள் பாலிச்சுட்டு இருக்க, உன்னுடைய கருணையை நான் எப்பொழுதும் நினைவில் கொண்டிருக்கிறேன். கற்பது உன் நாமம். அதாவது பாடுறது சொல்றதெல்லாம் இல்ல, கற்பது உன் நாமம். லலிதா சஹஸ்ரநாமத்தை ஆக்சுவலா லலிதா சஹஸ்ரநாமத்துல இருக்கக்கூடிய ஒரு நாமமுமே ஒரு மந்திரம். அந்த ஒரு நாமத்தை மாத்திரமே கூட எத்தனையோ முறை நாம் பாராயணம் செய்ய பல பலன்களை அது நமக்கு கொடுக்கும். அப்பேற்பட்டது லலிதா சஹஸ்ரநாமம். அது மாதிரி ஒரு நாமத்தை நாம கத்துக்கிட்டா கூட அந்த நாமத்தை திரும்ப திரும்ப சொல்றது. இப்ப ஸ்ரீமாதா, ஸ்ரீமாதாங்கிற நாமத்துடைய உட்பொருளை நன்கு உணர்வது, இதுதான் கற்பது. சும்மா மென்டலி ஏதோ எங்கேயோ நம்ம பிசிக்கலி பிரசண்டா இருந்து மென்டலி ஆப்சென்டா இருந்து வாயால கடகட லலிதா சஹஸ்ரநாமத்தை பாராயணம் பண்றது இல்லை. ஒரு நாமத்தையும் உணர்ந்து சொல்லுதல், நன்கு நம்முடைய
உள்ளுக்குள் அது ஆழ் மனதுக்கு செல்லும்படியாக நன்கு கற்பது உன் நாமம். கசிந்து மனமுருகி பத்திங்கிறது பக்தி பண்ணியது. அம்மா உன்மேல நான் பக்தி பண்ணினது உன்னுடைய இரு பாதாம்புயம் அப்படின்னா பாத அம்புயம். அம்புயம்ங்கிறது அம்புஜம், தாமரை, திருவடி தாமரைகள். உன்னுடைய 2 திருவடி தாமரைகள்ல தான் நான் பக்தி பண்றதெல்லாம். அது மட்டும் இல்ல, பகல் இரவாக நன்னியது. நண்பன் அப்படின்னு கூட சொல்லுவோம் இல்லையா? யார் நம்மளுக்கு வெல்விஷரோ அவளதான் நண்பன்னு சொல்லுவோம். எல்லாரும் நண்பனாக முடியாது. பகல் இரவாக நல்ல விஷயங்களில் நான் நாட்டம் வச்சிருந்தது. யார் கூட நான் வந்து பழகணும்னு நினைச்சேன் தெரியுமா? எப்ப கூப்பிட்டாலும் போவேன். கோவிலுக்கு போனோம், சத்சங்கம், அங்க சர்வீஸ் பண்ண கூப்பிடுறாங்க, இங்க இந்த ஜெயந்தி விழா, இந்த முழுக்கு விழால என்னை வந்து சர்வீஸ் பண்ண கூப்பிட்டாங்க, விபூதி பொட்டலம் போட கூப்பிட்டாங்க. இந்த மாதிரி என்ன விஷயம்னாலும் சரி, அங்க திருவாசகம் முற்றோதல் நடக்கிறது, இங்க அபிராமி அந்தாதி படிக்கிறாங்க, நான் ஆசையா பகலோ இரவோ நான் பார்க்காமல் நான் வந்து யாரோட கலக்கணம் அப்படின்னு நினைக்கிறேன்னா, உன்னை நயந்தோர், உன்னுடைய இனிமை, உன்னுடைய சிறப்பு, உன்னுடைய மேன்மை புரிந்து கொண்ட அவையத்தின சத்சங்கம், அந்த மாதிரியான பீப்புள் யார் வந்து உன்னையே நினைச்சிட்டு இருக்காங்களோ, உன்கிட்ட யார் பக்தி பண்றாங்களோ, அந்த மாதிரி பீப்புளோட நான் பகல் இரவு பார்க்காம அவங்க கூட நான் ரிலேஷன்ஷிப்ல இருக்கேன், சத் சங்கத்துல இருக்கணும்னு நினைக்கிறேன். எப்பவும் இருக்கேன். அப்படிதான், இப்படிலாம் நான் இருக்கேன். சரி, இதையெல்லாம் நானா முயற்சி செய்யலையே, தானா நடக்கிறது எல்லாம். எப்படி எனக்கு நாட்டம் வருது இந்த விஷயத்துல எல்லாம்? நான் முன் செய்த புண்ணியம் ஏது? நான் இதுக்கு முன்னாடி என்னமா புண்ணியம் செய்தேன்? நம்ம வந்து ஒரு கோயிலுக்குள்ளார காலடி எடுத்து வைக்கணும்னாலே அது புண்ணியம் இருந்தால்தான் நடக்கும். நல்ல பகவத்கீதை கிளாஸுக்கு போகணும், அங்க 1 மணி நேரம் உட்கார்ந்து அந்த ஆச்சாரியா என்ன சொல்றாருன்னு நம்ம காதால கேட்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு எத்தனையோ புண்ணியம் பண்ணியிருந்தாதான் நடக்கும். இந்த மனித பிறவிங்கிறதே எத்தனையோ புண்ணியம், எத்தனையோ பிறவிகளில் கோடிக்கணக்கான பிறவிகள்ல செஞ்ச புண்ணியத்தோட பலன் தான் இந்த மனித பிறவி. இந்த மனித பிறவியிலையும் நல்ல விஷயங்கள்ல ஈடுபடுதல்ங்கிறது எல்லாருக்கும் வாய்க்காது. எனக்கு எல்லாம் நடக்கிறதேம்மா, இதெல்லாம் நான் முன்னாடி என்னம்மா அப்படி புண்ணியம் செஞ்சுட்டேன், உன்னையே நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு கேக்குறாரு அபிராமி பட்டர். என்ன சொல்றாரு? என் அம்மே. இந்த என் அம்மேங்கிறதுக்கு லலிதா சஹஸ்ரநாமத்துல எக்கச்சக்கமான நாமாக்கள் இருக்கு. நம்ம ஒரு சில நாமாக்களை பார்க்கலாம். என் அம்மாவே அப்படின்னு சொல்றாரு. ஸ்ரீ மாதா, முதல் நாமாவே அம்பாள் வந்து மாதாவாக இருக்கிறாள், எல்லாருக்கும் ஜனனியா இருக்கா அம்மா வந்து அனைத்திற்கும் அவள்தான் அம்மா. எத்தனையோ பிறவிகள்ல எத்தனையோ அம்மாக்கள் அப்பாக்கள் நமக்கு இருந்திருக்காங்க. ஆனா எல்லாருக்கும் பிரம்மா, விஷ்ணு, சிவபெருமான், எல்லா ருத்ராணி, சரஸ்வதி, லக்ஷ்மி எல்லாரையும் பெற்றெடுத்த தாயாக இருக்கக்கூடியவள் ஸ்ரீமாதா. அவளிடமிருந்துதான் இந்த என்டையர் படைப்பு அத்தனையும் வந்தது. அண்ட சராச்சரங்கள் அனைத்திற்கும் அன்னையாக விளங்குபவள். அது மட்டுமல்ல, அம்பா 985 எல்லாருக்கும் அம்மாவா இருக்கா. அம்பிகா அதே மீனிங், 295வது நாமா. ஜனனி 823வது நாமா, 823. விஸ்வமாதா, மதர் ஆஃப் த யூனிவர்ஸ், இந்த என்டையர் சிருஷ்டிக்கு, கிரியேஷனுக்கு, இந்த உலகத்திற்கே அன்னையாக விளங்குபவள், 934. இன்னும் எத்தனையோ நாமங்கள் இருக்கு. பிரம்ம கீட்ட ஜனனி, ரொம்ப அழகான நாமா. பிரம்மா முதல் கீட்ட, சின்ன பூச்சி இருக்கட்டும், பிரம்மால ஆரம்பிச்சு பூச்சி வரைக்கும் இருக்கக்கூடிய அத்தனைக்கும் அம்மாவாக இருப்பவள் பிரம்ம கீட்ட ஜனனி, 285வது நாமா. இந்த மாதிரி பல நாமாக்கள் இருக்கு இந்த அம்மாங்கிற ஒரு சப்தத்திற்கு. அது மட்டுமல்ல, என்ன சொல்றாரு? புவி ஏழையும் பூத்தவளே, இந்த 7 உலகங்களையும் படைத்தவளே. பூத்தவளேன்னு ஏன் சொல்றாருன்னா, ரொம்ப இயல்பா நடக்கிறது இந்த சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹாரம். இதெல்லாம் வந்து அம்பாள் கிட்ட இருந்து சும்மா ஒரு சொடுக்கு மாத்திரத்துல நடக்கிறது. நம்ம ஏதோ ஒரு சாம்பார் வைக்கணும்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு அதற்கான காய்கறி வாங்கிட்டு வந்து பருப்பு வச்சு ஒரு காரியம் செய்யணும் அப்படின்னா அதுக்கு எத்தனையோ நம்ம கஷ்டப்படுறோம். படைப்பு அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். நம்ம சிருஷ்டி பண்ணல அப்படின்னா கூட ஒரு குழந்தையை பெற்றெடுத்தல் அப்படிங்கிறது கூட அந்த 9 மாசத்துல எத்தனையோ கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டியதா இருக்கு. பத்தியமா இருக்க வேண்டியதா இருக்கு. அத்தனை டாக்டர் ஸ்கேன், விசிட்ஸ், எத்தனையோ விஷயங்களை அண்டர்கோ பண்ண வேண்டியதா இருக்கு. ஆனா அப்படியெல்லாம் இல்லாம அம்பாள் எப்படி பண்றா தெரியுமா? ஒரு பூ மலர்கின்ற மாதிரி ரொம்ப இயல்பாக இந்த உலகங்கள் ஏழையும் படைக்கிற அம்பாள். அதனால்தான் புவி ஏழையும் பூத்தவளே அப்படின்னு பாடுறாரு. அம்மா, நான் எப்பவும் உன்னுடைய புகழையே எண்ணிக்கொண்டிருக்கிறேன், உன்னுடைய நாமத்தையே நான்
பாடிக்கொண்டிருக்கிறேன். எப்பவும் உன்னுடைய பாதார விந்தங்கள்ல தான் நான் பக்தி பண்றேன். நான் எப்பவும் பகலா நான் எப்பவும் கூடி இருக்க விரும்புறது உன்னுடைய புகழை பாடுகின்ற சத்சங்கத்தில் தான். இப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொன்னா நான் முன் ஜென்மத்துல என்ன புண்ணியமா செய்தேன், நீ என்னை எப்படி பிளெஸ் பண்ற அப்படிங்கறத பாடுறாரு அபிராமி பட்டர். கண்ணியதுன் புகழ் கற்பதுன் நாமம் கசிந்து பத்தி பண்ணியதுன் பாதாம்புயத்தில் பகல் இரவா நண்ணியதுன்னை நயந்தோரவயத்து நான் முன் செய்த புண்ணியம் ஏது என்னம்மே புவி ஏழையும் பூத்தவளே. சர்வம் ஸ்ரீ ஜெகதம்பார்ப்பணமஸ்து.